அந்த கம்சன் இருக்கானே அவன் தீய புத்தி கொண்டவன். எவ்வளவு தூரம் தீய புத்தி கொண்டவன் தான், அவனுடைய சகோதரி தானே தேவகி, ஒண்ணு விட்ட சகோதரி. அவளுக்கு பிறந்த 6 குழந்தைகளையும் கல் தூண்ல மோதி 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 பிறந்த 6 குழந்தைகளை அவ அம்மா கண்ணு முன்னாடி கொன்றவன். அப்படி இருக்கிறவன் கிருஷ்ணா உனக்கு இப்ப 3 வயசு ஆறுது, 3 வயசு குழந்தைங்கிறதுக்காக உன்னை போனா போறதுன்னு விடுவான்னு நினைக்கிறியா? குறிப்பா உன் மீது கோபத்தோடு கர்வம் கட்டிகிட்டே இருக்கான். என்ன காரணம் அப்படின்னா, இந்த வசுதேவர் தேவகியின் 8வது குழந்தையான கிருஷ்ணன் யசோதையின் பிள்ளையா போயிட்டான். யசோதைக்கு பிறந்த பெண் யோகமாயை அங்க சிறைச்சாலைக்குள்ள வந்துட்டா. கம்சன் வந்து பார்த்தான், எனது பெண் குழந்தையா இருந்தாலும் 8வது குழந்தை தானே யமன், அதை கொல்லணும்னு நினைச்சான். அது கம்சனை உதைச்சிட்டு வானத்துல போச்சு. போன குழந்தை என்ன சொல்லிடுத்துன்னா, உன்னை கொல்ல வேண்டியவன் சமீபத்துலதான் பிறந்திருக்கான், உனக்கு சுத்தி உள்ள பகுதியில தான் இருக்கான், முடிஞ்சா அவனை யாருன்னு கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுத்து. அதுல இருந்து கம்சன் அவன் எங்க இருக்கான் எங்க இருக்கான்னு தேடி தேடி பூத்தனை, சகடாசுரன் இப்படிப்பட்ட அசுரர்கள் எல்லாம் அனுப்பினான். இவாளெல்லாம் கிருஷ்ணன் அழித்ததுனால கம்சன் என்ன பண்ணிட்டானா, நம்மை கொல்ல பிறந்தவன் பக்கத்துல சமீபத்துலதான் பிறந்திருக்கான்னா, ஆயர்பாடி நந்தகோபர் வீட்டுக்கு போனா பூத்தனை முடிச்சு போனா, சகடாசுரன் முடிச்சு போனா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அசுரர்களையே அழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குழந்தை அங்க இருக்குன்னா நம்ம டார்கெட் அதுதான்னு கம்சன் உண்மையில் சினமுடையன் உன்னை டார்கெட் பண்ணிட்டான். அவன் இப்ப அடுத்து என்ன திட்டம் தீட்டிருக்கான்னா, பெரியாழ்வார் யசோதை சொல்றா, நான் அப்படி இப்படி விசாரிச்சு கண்டுபிடிச்சிட்டேன், நீ எப்ப தனியா இருக்கங்கிற நேரம் பார்த்து உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா கம்சனுக்கு கிருஷ்ணனோட பெருமை தெரியல, இவனுக்கு பக்கத்துல யாராவது இருந்தா அவாதான் அந்த அசுரர்களை அழிச்சுடுறா போல இருக்கு. அதனால கிருஷ்ணன் தனியா இருக்கிற நேரமா பார்த்து அவனை பிடிச்சு அழிச்சுடணும் அப்படின்னு தான் கம்சன் திட்டம் தீட்டிருக்கான். நீ என்னடானா, வா நானே வாய்ப்பா வெளியில வரேன்னு சொல்லிட்டு இப்ப எத்தையாவது ஒரு சாக்கு வச்சு தனியா மட்டும் வெளியில போனேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். சொன்னா கேளுப்பா, தனியா போகவே கூடாது. கம்சன் உன்னை கர்வம் கட்டின்னு இருக்கான். ஒரு விளாம்பழம் மரத்துல எது தொங்கிட்டு இருக்கு, விளாம்பழம் தானே நினைக்கிறோம், உள்ளுக்குள்ள அசுரன். விளாம்பழம் கிருஷ்ணன் தலையில விழுந்து அழிக்கணும் அப்படின்னு திட்டம். ஒரு விளாம்பழம் வச்சிருக்கான். ஒரு சின்ன கண்ணுக்குட்டி பார்த்தா வத்சாசுரன், அவன் ஒரு அசுரன். கண்ணுக்குட்டி துள்ளி துள்ளி வரும், கிருஷ்ணனும் விளையாடுவான், பார்த்தா முட்டி தள்ளி கிருஷ்ணனை அழிக்கணும். பிரலம்பாசுரன் ஆயர் சிறுவன், வாடா நம்ம எல்லாம் விளையாடலாம்பா, விளையாடிட்டே இருக்கும்போது அப்படியே கிருஷ்ணனை அழிச்சிடணும். அதுக்கு மேல பார்த்தா பகாசுரன், கொக்கு, ஆகா கொக்கு அழகா இருக்கே, பார்த்தா உள்ளுக்குள்ள அசுரன். மலைப்பாம்பு அசுரன் அகாசுரன், பெரிய மலைப்பாம்பு, ஒரு குகை போல வாயை திறந்துன்னு இருக்கும். ஏதோ குகை போல இருக்கு விளையாடலான்னு உள்ள போனா வாயை மூடி அழிச்சிரும். இவை மட்டுமா, கேசி குதிரை வடிவிலே ஒரு அசுரன், தேனுக்கன் கழுதை வடிவிலே அசுரன். இத்தனை மாயங்கள்ல எத்தையாவது ஒண்ண வச்சு உன்னை எங்கேயாவது வலை வீசி பிடிச்சுட்டான்டா, வாழகில்லேன், என்னால வாழ முடியாதுடா.